ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படி நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நல் ஆலோசனை வார்த்தையை பேசுகிறார். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வேண்டிக் கொள்கிற காரியத்திலே கர்த்தர் நம்மிடத்திலிருந்து அவர் சூழ்நிலை அல்ல, பிரச்சனைகள் அல்ல, போராட்டங்களை அல்ல, நம்மிடத்திலிருந்து அவர் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்தும் இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட வாக்குத்தத்தமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒருமனப்படுங்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் நமக்குள், குடும்பத்துக்குள், நம்முடைய சகல விதமான ஆசீர்வாதங்களுக்குள் முக்கியமான காரியமாகிய ஒரு மனதை ஒன்னஸை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஆவியை நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், நம்முடைய சம்பாத்தியங்களிலே, ஆவிக்குறி வாழ்க்கையிலே, தேவனுக்காக செய்கிற ஊழியத்திலே, தேவ சித்தம் செய்வதிலே ஒரு மனம் வேண்டும். கர்த்தரோடு, வார்த்தையோடு, அவருடைய ஆவியோடு எல்லாவற்றிலும் ஒரு மனம் வேண்டும். பாருங்கள், நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நோவாவும் குடும்பத்தாரும் தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்து ஒருமனப்பட்டு பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 150 நாள் பேழை தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது. அந்த 150 நாளும் அதிக வேதனை, அதிக பாடுகளை சகித்து ஒருமனமாய் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. நாள் ஒன்று வந்தது. கர்த்தர் நோவாவின் குடும்பத்தையும் விடுவித்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு குடும்பத்தில் கூட நிறைய பாடுகள், நிறைய வேதனை, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கணவன், மனைவி, குடும்பம், பிள்ளைகள் ஒருமனப்படுங்கள். சகிக்க வேண்டியதை சகித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். 2வது நெகேமியாவை பாருங்கள். அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இணைந்து ஒருமனப்பட்டு நல்ல வேலைக்காக கைகளை திடப்படுத்தி கொண்ட கூட்டத்தோடு ஆண்டவருடைய சித்தமாகிய, ஆண்டவருடைய திட்டமாகிய இடிந்த அலங்கங்களையும் சுட்டரிக்கப்பட்ட வாசலையும் கட்டி எழுப்புகிறார். தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த குடும்பம் எல்லாவற்றையும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபத்தோடு கட்டி எழுப்பப்பட வேண்டும். குடும்ப ஜெபத்திலே, தனி ஜெபத்திலே நாம் சபையாய் கூடி வரும் பொழுது, ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் அற்புதமாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. 3வது பாருங்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் மத்தியிலே இருந்த பொழுது நடுராத்திரியிலே அந்த வேதனை மத்தியிலே ஒருமனப்பட்டு ஜெபித்து துதித்து ஆராதிக்கிறார்கள். நடந்தது என்ன? கர்த்தர் சிறைச்சால் நஸ்திபாரத்தை அசைக்கிறார். கதவுகள் திறவுண்டது, சங்கிலிகள் கலண்டது, அவர்களையும் விடுவித்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை சிறையிருப்பில் இருக்கிறவர்களையும் விடுவித்தார். நாம் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில் சந்தித்தாலும் ஒருமனப்பட்டு கர்த்தரோடு கூட நாம் இசைந்து ஜெபித்து ஆராதிக்கும் பொழுது நம்மை விடுவிப்பார். நம்மை சுற்றில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நீர் இன்றைக்கு எங்களுக்கு பேசியிருக்கிற இந்த நல் வார்த்தை, ஆண்டவரே, ஆலோசனைக்காக நன்றி. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். 2 பேர் ஒருமனப்படுங்கள் என்று சொல்லி இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தினரும் ஒருமனப்பட, வாலிப பிள்ளைகள் ஒருமனப்பட, ஆண்டவருக்காக ஒருமனப்பட, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே, ஆராதிப்பதிலும் துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஒருமனப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிமிஷத்தில் எல்லா தடை நீங்கட்டும். பாடுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் ஆண்டவரை மத்தியில் ஒருமனப்பட்டு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவியானவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எல்லா
சூழ்நிலையிலும் பாடுகள் மத்தியில் குடும்பங்கள் ஒருமனப்பட்டு, கணவன் மனைவி ஒருமனப்பட்டு இருக்க உதவி செய்வராக. வியாதி படுக்கையில் ஒருமனப்பட்டு ஜெபிக்க உதவி செய்யும். தேவைகள் மத்தியில் ஆண்டவருக்காக ஒருமனப்பட்டு ஆண்டவர் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உதவி செய்யும். அதே நேரத்தில் ஆண்டுடைய ஊழியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருமனப்பட்டு ஆராதிக்க துதிக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. ஒருமனப்படுங்கள். தேவன் உங்களோடு இருந்து உங்களை எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.